ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சென்ற வீடியோல முதல் அத்தியாயத்தினுடைய பிரிவை பத்தி பார்த்தோம். முதல் அத்தியாயமானது அயோக விவச்சேதம், அந்நியோக விவச்சேதம் என்று ரெண்டு அம்சங்களை தெரிவிக்கின்றது என்று பார்த்தோம். முதல் அத்தியாயத்தை 1, 3 என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதங்கள் உள்ளன. முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதம் அது அயோக விவச்சேதத்தை தெரிவிக்கின்றது. மற்ற 3 பாதங்கள், 3 பாதத்தை சேர்த்தோமே என்றால் அது திரிபாதி என்று சொல்லப்படும். 3 பாதங்களினுடைய கூட்டம் திரிபாதி. அந்த திரிபாதி என்ன பண்றது? 2, 3, 4 அந்த பாதங்கள், முதல் அத்தியாயத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், 4வது பாதங்கள் அந்நியோக விவச்சேதத்தை செய்கின்றன, அதை தெரிவிக்கின்றன. அயோக விவச்சேதம்னா என்ன? உலகத்தை படைக்கின்ற பிரம்மம் சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றதுதான் அயோக விவச்சேதம். சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்கிறது அது முதல் பாதத்துல செய்யப்படுறது. அதுக்கப்புறம் திரிபாதியில மீதமுள்ள 3 பாதங்கள்ல என்ன செய்யப்படுறது என்றால், இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்ட அந்த பொருள், இதுவேதான் ஜெகத்காரணம், மற்றது கிடையாது. கண்ணால காணக்கூடிய இந்த அச்சித்தோ, அதே போல நாம் ஆத்மாவோ ஜீவாத்மாவோ இவைகளெல்லாம் காரணங்கள் அல்ல அப்படின்னு கழிக்கக்கூடியதுதான் திரிபாதி செய்யறது அந்நியோக விவச்சேதம் என்று. ஆக இப்பொழுது நாம் அயோக விவச்சேத பாதத்துல இருக்கோம், முதல் பாதத்துல இருக்கோம். அதனுடைய முதல் அதிகரணத்தை பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யத்துல 5வது அதிகரணம். ஆனா முதல் 4 அதிகரணங்கள் உபோத்காத்தம். இந்த சாஸ்திரமானது, பிரம்மசூத்திரம் என்கிற சாஸ்திரமானது ஆரம்பிக்க தகுந்தது. இதுக்கு ஒரு தடையும் கிடையாது. இது சரியான பிரயோஜனம் கொண்ட ஒரு சாஸ்திரம் தான், இது செய்ய வேண்டியது என்று எல்லாம் ஸ்தாபித்து விட்டு இப்பொழுதுதான் இந்த சாஸ்திரமானது தொடங்கப்படுகிறது. 5வது அதிகரணம் ஈக்ஷத் அதிகரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதுல என்ன சந்தேகம் என்றால், சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்வித்யா அப்படின்னு ஒரு கட்டம் வருது, ஒரு பிரகரணம் வருது, ஒரு பேசேஜ் வருது. அதுல உலகத்துக்கு காரணம் என்ன என்றால், சதேவ சோம்யா இதம் அக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். சதேவ ஆசீத், சத்து என்ற அந்த பொருள் மட்டுமே இருந்தது என்று இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை தெரிவிக்கிறது. ஆக உலகத்துக்கு காரணம் என்ன? சத்து. சரி, சத்து அப்படின்ற சொல்லால என்ன சொல்லப்படுறது என்றால், அங்கதான் பூர்வபக்ஷி வரா, சாங்கியன். கபில மகரிஷி இருக்காரு இல்லையா, அவருடைய மதத்தை சேர்ந்தவன் சாங்கியன். அவன் தான் இந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடிய பூர்வபக்ஷி. அவன் என்ன சொல்றான்னா, சத்து அப்படின்ற சொல்லால மூல பிரகிருதி, பிரதானம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, மூல பிரகிருதி, அச்சேதனம் இருக்கு, அச்சேதனத்தினுடைய ஆதி என்ன அப்படின்னா அந்த மூல பிரகிருதி அப்படின்றதுதான். அந்த மூல பிரகிருதி தான் சத்து அப்படின்ற சொல்லால சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா, இந்த லோகம் எப்படி, இந்த லோகமே அச்சேதனமாக இருக்கா, அப்ப அச்சேதனத்துக்கு காரணமாக என்ன இருக்கும்? அச்சேதனம் தானே இருக்கும். ஆகையினால அச்சேதனமான மூல பிரகிருதி தான் எல்லா உலகத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் காரிய காரண யோகம், சாலக்ஷண்யம் என்று சொல்லுவார்கள். காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். மண் குடத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? மண்ணு தான் காரணமா இருக்கும், தங்கமா காரணமா இருக்கும். ஆகையினால அச்சேதனமான இந்த உலகத்துக்கு எது காரணமாக இருக்கும்? அச்சேதனமான மூல பிரகிருதி தான் காரணமாக இருக்கும் என்று அந்த சாங்கியன் சொல்ல, அத வேதவியாசர் நிராகரணம் பண்ணுகிறார். ஈக்ஷதேகே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பிரகரணத்துல, இந்த கட்டத்துல, இந்த பேசேஜ்ல ஈக்ஷதிஹி அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அதாவது தாத்து அப்படின்னா ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அது ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய சப்தம் தாத்து அப்படின்றது. இங்க என்ன செயல் தெரிவிக்கப்படுறது அப்படின்னா ஈக்ஷணம். ஈக்ஷணம்னா பார்வை அப்படின்னு அர்த்தம். இந்த சத்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொருளானது அது பார்க்கின்றது. தத் ஐக்ஷத பகுஸ்யாம், நான் பலவாக ஆக கடவேன் என்று அது பார்க்கின்றது. பார்க்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? இங்க சங்கல்பம் செய்கின்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ சங்கல்பம்னா ஒரு விதமான ஆசை, நான் இப்படி ஆக வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா, உலகமாக நான் மாற வேண்டும், நானே பலவாக ஆக வேண்டும் அப்படின்ற அந்த சங்கல்பம், அந்த ஆசை. சங்கல்பம் ஆசையெல்லாம் யாருக்கு வரும்? அச்சேதனத்துக்கு வருமா?
அறிவுள்ள சேதனனுக்கு தானே சங்கல்பம் அப்படின்ற அந்த ஆசை வரும். ஆகையினால சத் அப்படின்ற சொல்லால அச்சேதனம் தெரிவிக்கப்படலை. ஆக என்ன தெரிவிக்கப்படுறது? அந்த அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு ஆத்மா, உயிர் உள்ள ஒன்று அதுதான் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக அச்சேதனம் உலகத்துக்கு காரணம் கிடையாது. உயிர் உள்ள அந்த சங்கல்பத்தை செய்யக்கூடிய அந்த தத்துவம் தான் உலகத்துக்கு காரணம் என்று முதலிலே சொல்ல, அதற்கு பிறகு மறுபடியும் அந்த சாங்கியன் கேள்வி கேட்கணும். ஆனா இந்த பிரகரணத்திலேயே மற்றும் சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. தது ஐக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு இருக்கு. அந்த சத்தானது பார்த்ததுன்னா என்ன, சங்கல்பம் செய்தது அப்படின்னு நாம் அர்த்தம் சொல்லிட்டோம். ஆனா மேற்கொண்டு சில வாக்கியங்கள் இருக்கு. தான் ஆப்ப ஐக்ஷந்த தத் தேஜகா ஐக்ஷத அப்படின்லாம் இருக்கு. ஆபகான ஜலங்கள், ஜலங்கள்லாம் பார்த்தன. அதே போல தேஜகா ஐக்ஷத, தேஜஸானது நெருப்பானது பார்த்தது அப்படின்னு அங்கேயும் பார்த்தது அப்படின்ற சொல் இருக்கு. அங்க பார்த்தல் அப்படின்ற செயல் கூடுமா? அதாவது காட்சி அப்படின்ற செயல் யாருக்கு கூடும்? நெருப்புக்கோ ஜலத்துக்கோ கூடாது இல்லையா? அப்ப அங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, கவுனமான ஒரு அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் அர்த்தத்தை மாறுபடுத்திக்கணும் அப்படின்னு அந்த சாங்கியன் சொல்றோம். கவுனமான அர்த்தம் என்றால் என்னன்னா, லோகத்திலே இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு. வருஷேன பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ. அதே போல விருஷ்டி பிரதீட்சாக ஷாலயா பவந்தி, ஷாலயா விருஷ்டிம் பிரதீக்ஷந்தே. அதாவது ஷாலிகள்னா ஒரு விதமான அரிசி பயிர்கள். அந்த பயிர்கள் இருக்கு இல்லையா, அந்த பயிர்கள்னா பிரதீக்ஷந்தே எதிர்பார்க்கின்றன. எதை எதிர்பார்க்கின்றன என்றால் மழையை. விருஷ்டிம் பிரதீக்ஷந்தே, மழையை எதிர்பார்க்கின்றன ஷாலிகள்னா பயிர்கள். பயிர்கள்லாம் எதிர்பார்க்குமா? எதிர்பார்ப்புன்றது என்ன? அது ஒரு விதமான ஆசை தானே. இவர் வரணுமே அப்படின்றதுதான எதிர்பார்ப்பு. அது ஒரு விதமான ஆசை. எப்படி பயிர்களுக்கு, அச்சேதனமான பயிர்களுக்கு எப்படி ஆசை விளையும்? ஆனா லோகத்துல அந்த மாதிரி பிரயோகம் இருக்கு. இந்த பயிர்கள்லாம் மழையை எதிர்பார்க்கின்றன அப்படின்னு பிரயோகம் பண்றார்கள். அதே போல வருஷேன பீஜம் பிரதிசஞ்சகர்ஷம், மழையினால பீஜத்துக்கு விதைக்கு ஒரே மகிழ்ச்சியா, ஒரே ஹர்ஷமா, மகிழ்ச்சி. எப்படி ஒரு விதைக்கு மகிழ்ச்சி வரும்? மகிழ்ச்சின்றது யாருக்கு வரும்? அறிவுள்ள ஒருத்தனுக்கு தானே மகிழ்ச்சி அப்படின்றதெல்லாம் வரும். அப்ப சந்தோஷம், ஆசை இதெல்லாம் அறிவுள்ளவர்களுக்கு தான் வரும். ஆனா லோகத்துல எப்படி பழக்கங்கள் இருக்கு? அதாவது பழக்கம் அப்படின்னா அந்த சென்டென்சஸ் உலகத்திலேயே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அமைக்கிறார்கள். என்னது? வருஷேன பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ, மழையினால பீஜத்துக்கு விதைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு லோகத்துல. அங்கெல்லாம் எப்படி அர்த்தம் கொள்ளணும் என்றால், நேராக அர்த்தம் ஒட்டாது. ஆனா கவுனமான அர்த்தத்தை கொள்ளணும். கவுனமான அப்படின்னா நேர ஒரு பதத்துக்கு அர்த்தம் இருக்கும், அதுக்கு தொடர்பான அந்த அர்த்தம் பொருந்தவில்லை என்றால் அதற்கு தொடர்பான முக்கியம் அல்லாததொரு அர்த்தத்தை கொள்ள வேண்டியது. அதுதான் கவுனமான அர்த்தம். பொதுவாக என்ன உதாரணம் சொல்லுவார்கள் என்றால், சிம்மோ மாணவகா அப்படின்னு இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாணவகன் இருக்கான், அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றோம் இல்லையா லோகத்திலேயே? அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றான், அவன் ஒரு புலி அப்படின்னு சொல்றான் இல்லையா? உண்மையாவே அவன் புலியா? அப்ப புலின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அங்க கவுனமான அர்த்தத்துல இருக்கு. கவுனமான அர்த்தம்னா புலிக்கோ அதே போல சிங்கத்துக்கோ என்ன ஒரு குணம் இருக்கோ அந்த குணமானது நம்ம ஆணவ இடத்துல இருக்கு அப்படின்றத கருதி நம்ம என்ன சொல்லிடுறோம்? இவனே ஒரு புலி, இவனே ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும் கவுனமான அர்த்தத்தை கொள்ள வேண்டும். அதுக்கு தொடர்புள்ள ஒரு அர்த்தத்தை கொள்ள வேண்டும். இந்த ஆனந்தம் ஏற்பட்டது எதுக்கு? விதைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க வச்சுக்கலாம்? விதையானது முளைத்தது. மழையினால விதையானது, அந்த பீஜம் விதையானது அது ஆனந்தப்பட்டதுன்னா, அப்ப ஆனந்தப்படுறதுன்னா இங்க என்ன அர்த்தம்? அது முளைத்தது, அது ஸ்ப்ரவுட், அது அங்குரம் ஆயிடுத்து, முளைத்தது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லையா? அதே போல பயிர்கள்லாம் மழையை எதிர்பார்க்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்ததே என்றால் இந்த பயிர்கள்லாம் நன்றாக விளையும் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த எதிர்பார்ப்பு, ஆனந்தப்படுறது அப்படின்றதுக்கெல்லாம் அதுக்கு தொடர்பு கொண்ட மற்றொரு அர்த்தத்தை வச்சுக்கணும் இல்லையா? அதே போல இப்ப இந்த உபனிஷத் இடத்துக்கு வருவோம். உபனிஷத் என்ன சொல்றது? தேஜகா அசுருஜ, அதாவது தான் ஆப்ப ஐக்ஷந்த, தேஜகா ஐக்ஷத அப்படின்னு இருக்கு. நெருப்பானது பார்த்தது. அதே போல இந்த ஜலங்களானவை பார்த்தன. அப்ப இந்த பார்த்தது அப்படின்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், சிருஷ்டி ஔன்முக்கியம் என்று அர்த்தம் என்று அந்த பூர்வபக்ஷி சொல்றான். அது என்ன சிருஷ்டி ஔன்முக்கியம் அப்படின்னா, அடுத்த பொருளை ஏற்படுத்தணும். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள்ல முதல்ல ஆகாசம் ஏற்படும், அதுக்கப்புறம் ஆகாசத்திலிருந்து வாயுவானது ஏற்படும், வாயுவிலிருந்து அக்னியானது ஏற்படும், அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பூமி பிருத்திவியானது ஏற்படும் அப்படின்னு.
ஆக ஆகாசத்துக்கு அப்புறம் தானே வாயு ஏற்படணும். இப்ப இந்த ஆகாசம் என்ன பண்றதுன்னா அது ஒரு நிலையில இருக்கு, ஒரு ஸ்டேட்ல இருக்கு. என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா வாயுவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேட்ல இருக்கு. அதே போல அடுத்தது வாயு ஏற்பட்டுடும். வாயு ஏற்பட்ட பிறகு அது அடுத்தது என்ன சிருஷ்டிக்கணும், அந்த வாயுவானது நெருப்ப அது ஏற்படுத்தணும் இல்லையா? அப்போ நெருப்பை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட் அந்த நிலையானது அந்த வாயுவுக்கு இருக்கும். இந்த நிலை இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தது அப்படின்றதுக்கு அர்த்தமும் கொள்ளலாமே, அப்படிதானே கொள்ள வேண்டும். ஜலங்கள் பார்த்தன அப்படின்னா வேற என்ன அர்த்தம் கொள்ள முடியும்? அந்த பீஜமானது ஆனந்தப்பட்டது அப்படின்னா வேற என்ன அர்த்தம் கொள்ள முடியும்? அதே போல அந்த ஷாலிகள், அந்த பயிர்களானவை மழையை எதிர்பார்க்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தத்தை கொள்ள முடியும்? அடுத்த ஸ்டேட்டுக்கு அது போறதுக்கு சித்தமாக இருக்கு. அந்த சித்தமாக இருக்கிறதுனா ஔன்முக்கியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கு ரெடியாக இருக்கு. அதே போல இப்ப நம்ம என்ன கவனிச்சுட்டு வரணும் அப்படின்னா சத்து அப்படின்றதுதான் லோகத்துக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு முதல்ல இருக்கு. இதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. உபனிஷத் வாக்கியம் சொல்றது சத்துதான் லோகத்துக்கு எல்லாம் காரணம். அந்த சத்து அப்படின்ற சொல்லாத யாரு சொல்லப்படுறா அப்படின்ற இடத்துலதான் சந்தேகம். அங்கெல்லாம் இந்த சாங்கியன் பூர்வபக்ஷி என்ன சொன்னா சத்து அப்படின்ற சொல்லால அச்சேதனம் தெரிவிக்கப்படுறது அப்படின்னு இந்த சாங்கியன் சொன்னான். அதுக்கு வேதவியாசர் என்ன சொன்னார் அப்படின்னா அச்சேதனம் தெரிவிக்கப்பட முடியாது. ஏன்? சத்தானது பார்த்தது, தத் ஐக்ஷத அப்படின்றது இல்லையா, சத்தானது பார்த்தது அப்படின்றது. பார்த்தல் அப்படின்ற செயலானது அச்சேதனத்துக்கு கூடாது. ஆகையினால இங்க அச்சேதனம் சொல்லப்படவில்லை. இங்கு அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாதான் சொல்லப்படறான், உயிர் உள்ளவன் தான் சொல்லப்படறான் அப்படின்னு முதல்ல ஸ்தாபனம் பண்ணிட்டார் இல்லையா வேதவியாசர். அதுக்கு மேல என்ன சந்தேகம் எழுந்தது அப்படின்னா இந்த கட்டத்துல, இந்த பேசேஜ்ல பார்த்தல் அப்படின்ற செயல் வெறும் அந்த சத்துக்கு மட்டும் சொல்லப்படல. தேஜஸுக்கு அதே போல ஜலத்துக்கு எல்லாத்துக்குமே ஜலமானது பார்த்தது, தேஜஸானது பார்த்தது அப்படின்ற சொல்ல மேற்கொண்டு வருது. அங்க பார்த்ததுன்னா நேர அப்படி அர்த்தத்தை வச்சுக்க முடியாது. சிம்மம் மாணவகா, இவன் ஒரு சிம்மன், அதாவது இவன் இந்த மாணவக்கன் ஒரு சிம்மம் அப்படின்னு சொன்னா நம்ம நேர அர்த்தத்தை கொள்ள முடியாது இல்லையா? அதே போல சாலிகளானவை, அதாவது பயிர்களானவை மழையை எதிர்பார்க்கின்றன அப்படின்னா நேர அர்த்தத்தை கொள்ள முடியாது இல்லையா? கொஞ்சம் அர்த்தத்தை நீட்ட வேண்டியது இருக்கு இல்லையா? அதான் கவுனார்த்தம் அப்படின்னு சொல்றது. அதே போலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜலங்களானவை பார்த்தன அப்படின்ற இடத்துல என்ன பண்ணணும், அப்போ ஜலங்களானவை அடுத்த தத்துவம் என்ன, ஜலத்துக்கு அப்புறம் என்ன வரும், ஆகாஷாத் வாயு, வாயு ரம்மி அக்னி ராபா அத்ய பிருத்திவி. ஜலத்துக்கு அப்புறம் பிருத்திவி, பூமியானது ஏற்படுறோம். இப்போ ஜலமானது பார்த்ததுன்னா ஜலமானது இப்போ ரெடியா இருக்கு பூமியை ஏற்படுத்துறதுக்கு, பிருத்திவிய சிருஷ்டிப்பதற்கு ஜலமானது ரெடியாக இருக்கு. அதே போல சத்தானது பார்த்தது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் கொள்ளணும், சத்தானது இப்ப ரெடியா இருக்கு, அடுத்தது ஆகாசத்தை படைக்கிறதுக்கு சத்தானது ரெடியா இருக்கு. இவ்வளவுதான் கொள்ளணுமே ஒழிய பார்த்தது அப்படின்னா உண்மையாக பார்த்ததுன்னு எடுத்துக்க வேண்டாம் இல்லையா? ஆகையினால என்ன ஆகும்னா அப்ப சத்து அப்படின்றது அச்சேதனமா கூட இருக்கலாம், அது ஒரு உயிருள்ளதுதான் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் போயிருது இல்லையா? மறுபடியும் வேணா கேட்டு பாருங்க. இதுதான் அந்த லாஜிக். அங்க பார்த்தல் அப்படின்ற செயல்ல தான் இங்க நோக்கம். அந்த பார்த்தல் அப்படின்றது எக்ஸாக்டா லிட்ரல் மீனிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பார்க்கிறது அப்படின்றது அச்சேதனத்துக்கு வராது அப்படின்னு சந்தேகம் வர இங்க லிட்ரல் மீனிங் எடுத்துக்க கூடாது. அதுல அந்த ஃபிகரேட்டிவா எதுவும் சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல, சாஸ்திரத்துல கவுனார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவுனார்த்தத்தை தான் எடுத்துக்கணும். கவுனார்த்தம் என்னது, ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ், ரெடியா இருக்கு. அப்போ நெருப்பானது ரெடியா இருக்கு எதை, ஜலத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு. ஜலமானது அப்புறம் ரெடியா இருக்கு எதுக்கு, பிருத்திவியை சிருஷ்டிக்கிறதுக்கு. அதே போல சத்தானது ரெடியா இருக்கு எதுக்கு, ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு. அப்போ சத்து அப்படின்றது அச்சேதனமா கூட இருக்கலாம் இல்லையா? மூல பிரகிருதி ரெடியா இருக்கு ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு, அர்த்தம் வந்துருத்தே அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி சொல்ல. இப்ப வேதவியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா வெறும் இந்த ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஔன்முக்கியம், சிருஷ்டி ஔன்முக்கியம், அதை இங்க அர்த்தமாக வைத்துக் கொள்ள முடியாது. லிட்ரல் மீனிங் பார்க்கிறது அப்படின்னா வெறும் அந்த சங்கல்பம் அப்படின்றத லிட்டரலா தான் எடுத்துக்கணும். ஏனென்றால் ச ஆத்மா ஐததாத்மியம் சர்வம் ச ஆத்மா அப்படின்னு இதே சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்படுது. இந்த சத்து இருக்கு இல்லையா, அது ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்மானா என்ன, ஒரு உடம்புக்குள்ளே உரைகின்ற உயிருள்ள தத்துவம், அதுதான் ஆத்மா. அறிவுள்ள தத்துவம் தான் ஆத்மா. அப்ப நேரவே உபநிஷத் ஸ்பஷ்டமாக சத்தானது ஆத்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால எப்படி ஒரு அச்சேதனத்தை சத்து அப்படின்னு சொல்ல முடியும்? இங்க சொல்லப்படக்கூடிய ஜெகத் காரணம் சத்து அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அச்சேதனம் கிடையாது. ஏன்னா ஆத்மா அப்படின்னே நேர பதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூர்வபக்ஷி எழுப்பின கேள்விகளுக்கும் பதில் சொல்றார் வேதவியாசர். அதாவது பதில சூசனம் பண்ற எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல பதில சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் எம்பெருமானார் அப்படின்னா, அவனுடைய கேள்வி என்னவாக இருந்தது, நெருப்பானது பார்த்தது அப்படின்னு இருக்கு, ஜலமானது பார்த்தது அப்படின்னு இருக்கு,
இது எப்படி கூடும்? அப்ப லிட்ரல் மீனிங் எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் அவனுடைய கேள்வி. எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, நெருப்பு அப்படின்ற சொல்லி இங்க நெருப்பையே குறிக்காது, வெறும் நெருப்பை மட்டும் குறிக்காது. ஏன்? ஆத்மா அப்படின்றது இல்லையா, அந்த சத்து, அந்த பகவான் தான் ஆத்மா அப்படின்றது இல்லையா, ஆக அந்த நெருப்புன்ற சொல்லு கூட நெருப்புக்கு அந்தர்யாமியாக, அவனுக்கு அந்த நெருப்புக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானை போய் காட்டும். பகவான் பார்த்தான் அப்படின்னு சொன்னா தப்பும் கிடையாது இல்லையா, ஆக லிட்ரல் மீனிங்கை எடுத்துக்கலாம். அதே போல ஜலங்கள் பார்த்தன அப்படின்ற இடத்துலயும் இப்ப ஜலம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஜலத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அர்த்தம். பகவான் பார்த்தான், ஜலத்துக்கு ஆத்மாவாக இருக்கின்ற பகவான் பார்த்தான், ஒரு தவறும் கிடையாது இல்லையா. ஆகையினால இந்த கட்டத்துல இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சத்வித்யா அப்படின்ற கட்டத்துக்கு பெயர். இதுல சத்து அப்படின்ற சொல்லு அதுதான், சத்து அப்படின்றதுதான் உலகத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுறது. அந்த சத்தானது என்னது அப்படின்னு கேள்வி பெற முதல்ல இந்த சாங்கியன் என்ன சொன்னான் அப்படின்னா, அச்சேதனமான இந்த உலகத்துக்கு அச்சேதனம்தான் காரணமாக இருக்க முடியும், ஆகையினால மூல பிரகிருதி தான் காரணம் என்று சொல்ல வேதவியாசர் மறுத்த இங்க ஐக்ஷத அந்த சத்தானது பார்த்தது அப்படின்றது. பார்த்தல்ன்ற செயல், அதாவது சங்கல்பம் செய்தல் அப்படின்ற செயலானது அது ஒரு உயிருள்ள பொருளுக்கு தான் கூடுமே ஒழிய மூல பிரகிருதி அச்சேதனத்துக்கு கூடாது என்று உயிருள்ளதுதான் இந்த சத்து அப்படின்னு முதல்ல ஸ்தாபனம் பண்ண. அதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பார்த்தல் அப்படின்றது நம்ம முக்கியார்த்தம், அந்த லிட்ரல் மீனிங் அதை எடுத்துக்க கூடாது, அந்த அர்த்தத்தை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கணும். பார்த்தல் அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, சிருஷ்டியம் முக்கியம், ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ், அது ரெடியா இருக்கு அடுத்த தத்துவத்தை படைக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது சத்தானது பார்த்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தானது ஆகாசத்தை படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமே. அப்போ சத்துன்றது மூல பிரகிருதியாகவே இருக்கட்டுமே. சத்துக்கு அப்புறம் மூல பிரகிருதிக்கு அப்புறம் நேரம் ஆகாசம் கிடையாது, பல தத்துவங்கள் நடுவில் இருக்கு. இருந்தாலும் புரியறதுக்காக மற்ற தத்துவங்கள்லாம் விட்டுட்டு ஆகாசம் அப்படின்னு சொல்றேன், அது இருக்கட்டும். ஆக இந்த சத்தானது பார்த்தது அப்படின்னா சத்தானது ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தத்தை வச்சுட்டோமே என்றால் சத்து வெறும் அச்சேதனம் அப்படின்னு கொள்ளலாமே, தவறு இல்லையே அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் என்ன வேதவியாசம் சொல்றாரு அப்படின்னா, ஆத்மா அப்படின்ற பதம் இங்க பிரயோகப்பட்டிருக்கு. அதாவது ஆத்மான்றது உயிருள்ள பொருளை தான் குறிக்கும். உடம்புக்குள்ள உயிருள்ள அந்த பொருள், அந்த உடலை நியமிக்கக்கூடியது என்னவோ அதுதான் ஆத்மா. ஆக உயிருள்ள அறிவுள்ள பொருள் தான் இங்க சத்து அப்படின்ற சொல்லப்படுறது. ஆகையினாலேயே நெருப்பு பார்த்தது அப்படின்ற இடத்துல என்ன அர்த்தம்? லிட்ரலாவே எடுத்துக்கலாம். பார்த்ததுன்னா சங்கல்பம் செய்தது அப்படின்றதே எடுத்துக்கலாம். நெருப்புன்ற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம் என்றால், நெருப்புக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அர்த்தம். இப்ப பகவான் பார்த்தான், பகவான் சங்கல்பம் செய்தான் சொல்றதுல ஒரு தவறும் கிடையாது. ஆகையினால இந்த 5வது அதிகரணம் ஈட்சித அதிகரணத்துல என்ன ஆயிருக்கு? இப்போ உலகத்துக்கு காரணம் பிரம்மம், அது சத்து அப்படின்ற சொல்லால சொல்லப்படுறது. அது என்னது? அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்றத ஸ்தாபிக்கிறார் இல்லையா வேதவியாசர். இதுதான் அந்த அயோக விவட்சேத பாதத்துல செய்யப்படுற விஷயம். இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அச்சேதனத்தையும் சேதனத்தையும் காட்டிலும், ஆத்மா ஜீவாத்மாவை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு ஸ்தாபிக்கிற. அதில் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபாடு இந்த 5வது அதிகரணம் ஈட்சித அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்துல. இதுல இன்னும் நிறைய லாஜிக்லாம் நிறைய சூத்திரங்கள்லாம் மேல இருக்கு, ரொம்பலாம் பார்த்தோம் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால இதோட நிறுத்திக்கலாம். இந்த 5வது அதிகரணத்துல அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது 6வது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணம்ன்ற அடுத்த அதிகரணத்துல ஜீவாத்மாவை காட்டிலும் பிரம்மமானது வேறுபட்டது அப்படின்னு அடுத்த அதிகரணத்துல தெரிவிக்கப்படும். அதை அடுத்தது அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.